இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 11ஆம் தேதி 2025 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 28ஆம் திருநாள், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, பௌர்ணமி திதி. சத்யநாராயண சுவாமி பூஜை செய்வது, சத்யநாராயண சுவாமிக்கு நம்ம பண்ணக்கூடிய சபாத பக்ஷம் அப்படிங்கக்கூடிய நைவேத்தியம். இது எங்கே நடந்தாலும் சரி, தயவுசெய்து போய் கூச்சம் பார்க்காம வெக்கப்படாமல் அந்த சபாத பட்சங்கிற அந்த நைவேத்தியத்துக்குரிய பிரசாதத்தை நீங்கள் தயவுசெய்து கொஞ்சமாக சாப்பிட்டு வர்றது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பிரசாதத்துக்கு அவ்வளோ வேல்யூவான்னு கேட்டால் உண்மையாகவே பெரிய வேல்யூ. பௌர்ணமி நாள் மாதிரி பொதுவாக எந்த ஒரு நாளுமே நல்லது கிடையாது. அந்தளவுக்கு பௌர்ணமி மிகப்பெரிய விசேஷமான நாள்னு சொல்லலாம். அதுலேயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யலாம். வீட்டில் மூத்த பெண்மணிகளுக்கு உங்களாம் நான் சாப்பாடு போட்டு பால் பாயசம் நீங்கள் பண்ணுறது, இல்லைன்னா பால் கோவா வாங்கி அவங்களுக்கு, இல்லை வீட்டில் கூட பண்ண முடிஞ்சதுன்னா அதை பண்ணி நீங்கள் தானமாக பண்ணுறது வீட்டில் சுமங்கலிகளுக்கு மிகப்பெரிய விசேஷமான நல்ல பலன்கள் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாமே தவிர பெரிய பாதிப்புகள் வராது. சராசரியாக இன்றைய நாள் சந்திராஷ்டமம் 43 நிமிஷம் மட்டும்தான். அது சம்டைம்ஸ் நைட்டு கூட பாஸ் ஆகிடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய புதிய விஷயங்கள் புதிய வேகத்தோடு எடுத்து நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு முயற்சிப்பீங்க. என்ன பண்ணலாம்? இன்றைய நாள் லைட்டாக சில கலக்கங்கள் இருக்குது, சில கன்ஃபியூஷன் இருக்குன்னா சிம்பிள், காலையிலே எழுந்திரிச்சோன்னே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசுனை ஊற்றி சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பதில் சொல்லக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். சில பேருக்கு நோட்டீஸ் வந்திருக்கும், சில பேருக்கு ஏதாவது ஒரு ஆடிட்டு, இது மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரம், அதில் மெயினாக அக்கௌண்ட்ஸ் பார்க்குற மாதிரியோ, இல்லை கணக்கில் ஏதாவது தப்பு நடக்கிற மாதிரியோ, அந்த கணக்கை நம்ம சரி செய்கிற மாதிரியோ, சில பேருக்கு போகும்போது ஜிபிஎஸ் வேலை செய்யாது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பேங்க்கில் ஏதாவது ஒரு முக்கியமான கையெழுத்திடணும், இன்றைய நாள் போயிட்டு 2 தடவை போகிற மாதிரி வரும், அவ்வளோதான். ஆனால் 2வது தடவை போகும்போது வேலை நடந்துடும், ஒன்றுமே நடக்காது, நெகட்டிவாக நடக்கவே நடக்காது. அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணக்கூடிய காரியத்தை பர்ஃபெக்டாக கச்சிதமாக பக்குவமாக முடிக்கிற மாதிரி இருக்கும். அமோகமான நாள். ரொம்ப முக்கியமாக அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூரியனுடைய முழு பார்வை சந்திரனின் மேல் விழுகிறது. ஆனால் என்ன விஷயம்னா, சனியுடைய குரூர பார்வை சூரியன் மேலே விழுவதனால சூரியனுக்கு இந்த நாள் அந்த அளவுக்கு பலம் கிடையாது. இது இந்த மாதம் மட்டும்தான். அதனால பொதுவாகவே வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும், உங்கள் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். சில இடங்களில் நமக்கு எதிராகவே நம்ம பாஸ் இருப்பார், நமக்கு எதிராகவே வீட்டில் அப்பா வேலை செய்யலாம், இல்லை அப்பாவுக்கு நமக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் கொடுக்கலாம். அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அப்பா மட்டுமானா கிடையாது, நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அத்தனை பேரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதனால் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செல்வது ஏற்றத்தை கொடுக்கும். எதுலேயுமே கையெழுத்துடுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்காமல் கையெழுத்து போடக்கூடாது. மற்றபடி நீங்கள் என்ன பண்ணாலும் சூப்பராக இருக்கும், பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை, அசாத்தியமான வெற்றி, நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுவது, எதுலேயுமே போட்டி போட்டு ஜெயிக்கிறது, கணக்கில் புழியாக மாறக்கூடிய நாள். அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் செய்கிறவங்க, ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், மேனேஜர்ஸ் யார் இருந்தாலும் நல்லாயிருக்கும். மெயினாக விவசாயிகளுக்கு, கீரையை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பொன்னான நாள். நினைத்த எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். மன உறுதி அதிகமாக இருக்கக்கூடிய பொன்னான நாள். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இந்த நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும். மனசுல சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். ஆடல் பாடல் கச்சேரி, ஒரே ஹாஸ்யம், அதாவது ஒரே காமெடி சென்ஸ் என்ற நாள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபேமிலியில் குழந்தைகளோட ஹெல்த் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீங்கும், அகலும். அதனால் பொதுவாகவே நல்லா இருப்பீங்க. ஏதோ ஒன்று சரியில்லைங்கிற மாதிரி உங்கள் மனசை அடிக்கடி உறுத்திகிட்டே இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரங்கநாத பெருமாளை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். எழுத்து, படிப்பு, ஓவியம், ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் இன்றைய நாள் பெரிய வெற்றி, கனமான வெற்றி. அதுவும் முழு ஒளி கிரகம் சொல்லக்கூடிய சந்திரன் இன்றைய நாள் பௌர்ணமியில் மிகப்பெரிய அளவில் ஒரு விசேஷமான பலன்களை கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மாத்ரு காரகன்னு சொல்லக்கூடிய
4ஆம் இடத்துல சந்திரனே மாத்ருகாரகன் உட்கார்ந்துருக்கிறது பேர் காரகோ பாவ விருத்தி. சிம்மத்தை பொறுத்த வரையும் அம்மாவுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைபாடுகள் நீங்கும், அம்மாவுடைய ஒத்துழைப்பு இருக்கும், அம்மாவுடைய பாசம் கிடைக்கும், பரிவு கிடைக்கும். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனசில் ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் போர்லாம் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக தடைப்படும், அதுக்கப்புறம் தான் நல்ல தண்ணி வரும். ஆனால் நினைத்த காரியங்கள் கைகூடும், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் தண்ணீர் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சின்ன சின்ன தடை கொடுத்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலில் போகும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மரூன் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்கள், மெயினாக யூடியூப் சம்பந்தப்பட்ட வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், ஐடி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், பிரயாணங்களை சார்ந்து இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட டெலிவரி செய்யக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மெயினாக பெண்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். நிறைய கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. காமாட்சி அம்மனை முழுசாக வணங்குனீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். மனசு ஏற்பவாறு இன்றைய நாள் என்ன பண்ணால் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் ஜம்முன்னு தயிர் சாதம் நிலவு ஒளியில் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா மனசு மட்டும் கிடையாது, உடம்பும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு திறமை அசாத்தியமாக இருக்கும். பொறுப்பாக இருப்பது, பொறுப்பாக பேசுவது, உணர்ந்து பேசுவது, தேவையான பணவரவுகள் வந்தாலும் சம்டைம்ஸ் நம்முடைய செலவும் கொஞ்சம் தாராளமாக இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை சூரியன் மேலே விழுகிறது, சூரியனுடைய பார்வை சந்திரன் மேலே விழுகிறது. ஸோ பேசிக்கலாக கூட்டி கழிச்சு பார்த்தா அவசியமில்லாத செலவு தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இன்றைய நாள் செலவை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும். குடும்பத்தில் எந்த விதத்துலையுமே வாக்குவாதங்களை உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்காமல் இருக்கிறது தான் போகிறோம். நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கையாக இருந்து ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து முடிப்பீர்கள். நம்பிக்கையாக இருந்து ஒரு விஷயத்தை முடிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஒரு புது விஷயத்தை எடுத்து பார்க்கும்பொழுது ஜெயிக்கணும், எதுலையுமே தடை கொடுக்கக்கூடாது. நம்பிக்கைங்கிறது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நமக்குள்ள ஒரு புதிய வேகம் பிறக்கும். இது பண்ணியே ஆகணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புஷ் இருக்கும். அது கண்டிப்பாக பண்ணி முடிச்சிருவீங்க. அதே மாதிரி யாருக்கிட்ட பேசணும், எப்படி பேசணும், நம்ம எப்படி நடந்துக்கணும், உணர்ச்சி வசப்படாமல் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஒரு பெண்ணின் துணை மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தயிர் சாதம் மறந்துடக்கூடாது. தயிர் சாதம் கண்டிப்பாக சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் எல்லாருமே சாப்பிட்லாம். டயட்டில் ஃபுட்டில் நைட்டு தயிர் சாதத்தை சாப்பிட்டிங்கன்னா மனசு மட்டும் கிடையாது, உங்கள் அம்மாவும் நல்லா இருப்பாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளும் நல்லா இருப்பாங்க, நினச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் இருக்கும். திடீர் பிரயாணங்கள் இருக்கும். சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்கு இன்றைய நாள் நீங்கள் போகிற மாதிரி நிலைமை வரலாம். ஒரு சில பேருக்கு அலைச்சல் ஏற்படலாம். ஒரு சில பேருடைய வீட்டில் கேட்கக்கூடாத சில கேள்விகள் இல்லைன்னா செய்திகள் கேட்க வரதுனால நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வர வேண்டிய நிலைமை வரலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப அதிகமான அலைச்சல் இருக்கனால உடம்புல நீர் சத்து குறையலாம். அதனால் கொஞ்சம் நிறையா தண்ணி குடிக்கணும். எந்த அளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் தண்ணி சாப்பிட்றீங்களோ, மெயினாக மோர் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. மெயினாக இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை, அசாத்தியமான தைரியம், நினைத்த காரியங்கள் கைகூடுவது. மெயினாக இன்றைய நாள் மூத்த பெண்களால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக மூத்த பெண்கள்னால் நான் சொல்கிறது அக்காவாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப நட்பாக இருப்பாங்க. அவங்க மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அவங்க ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திடீர் பண வரவுகள் இருந்தாலும் அதற்கு ஏற்பவாறு செலவுகளும் ரெடியாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் கண்டிப்பாக அலைச்சல்கள் இருக்கும், தாமதங்கள் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு முடிவு பண்ணும்பொழுது முழுமையடைகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துருவோம்.
அதாவது இந்த அரிசி வந்து பதமாக வேகாமல் டக்குன்னு எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இன்றைய நாள் ஒரு சில விஷயங்கள் அப்படி நடக்கலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எப்படி நடக்கணுமோ அது வேலையில் கணக்கச்சிதமாக கெட்டிக்காரத்தனமாக முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நிறையா பேருக்கு இன்றைய நாள் ஏற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேர் போர்வெல் வியாபாரம் பண்ணுறவங்க, கனிம வளம் வியாபாரம் பண்ணுறவங்க, ஜல்லி வியாபாரம் பண்ணுறவங்க, மணல் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாள், பக்குவத்தை கொடுக்கக்கூடிய நாள். சனி சந்திரன் ரெண்டுமே இன்டர் கனெக்டடில், அதாவது திரிகோணத்தில் மாட்டின்றதுன்னா கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்காக இந்த நாள் அலைச்சல் இருக்கலாம், செலவு இருக்கலாம், நம்முடைய மனசு அலப்பாயலாம். இந்த மூணில் ஏதாவது ஒன்று நடக்கும். நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் பௌர்ணமி நிலவில் சூரியனுடைய பார்வையில் இருக்கும் பொழுது, ஆனால் சனியின் பார்வை சூரியன் மேல் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனசு நிலக்கொலையாமல் பார்த்துக்கணும், கன்ஃபியூஷன் இல்லாமல் பார்த்துக்கணும். ஆனால் நிறைய இடங்களில் நீங்கள் போனால் தான் அந்த வேலை முடியுங்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அங்கே போனாலும் செலவுகளை கட் பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக பாசத்தை காட்டாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நல்லா இருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லாத்தையும் வரக்கூடாது, நான் சொன்ன எதுவுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணால் ஆண்டாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் பச்சை நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு கேட்டோன்னா, மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 80% நல்லா இருக்குது. மற்ற அத்தனை பேருக்குமே இன்றைய நாள் ஆவரேஜாக இருக்குன்னு தான் சொல்லலாம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.